அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்குரிய வீடியோவில் முதியவர்களுக்காக குறிப்பாக 60, 70, 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்காக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான 4 இலவசங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த இலவசங்கள் இப்போவும் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இது இப்போ பட்ஜெட் தாக்கலில் மட்டும் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடிய நார்மலாக ரொட்டீனாக நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான சலுகைகள் அப்படிங்கிறது தயவு செஞ்சு நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. இதனால தான் உங்களுக்கு வீடு தேடி வர்றது கூட உங்களால் அதை அனுபவிக்க முடியல. இந்த வீடியோ மூலியமா உங்க வீடு தேடி வரக்கூடிய முக்கியமான 4 இலவசங்கள் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு முதியவர்களுக்காக நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கு. தமிழக அரசு மட்டும் இல்லை, மத்திய அரசுமே நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கு. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலில் கூட நிறைய சலுகைகளை முதியவர்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய 4 முக்கியமான இலவசங்களில் முதல் இலவசம் அப்படிங்கிறது முதியோருக்கான ஹோம் பேஸ்டு ஹெல்த் கேர் அப்படிங்கிறது தான். NPHCE அப்படிங்கிறது தான். இது யாரால் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மத்திய அரசா மாநில அரசான்னு கேட்டிங்கன்னா இது மத்திய அரசால் கொண்டு வரக்கூடியது. மத்திய அரசோடைய முதியோர் சிகிச்சை மையம் அப்படிங்கிறது தான் இது. NPHCEயோட முக்கிய நோக்கம் என்னென்னா முதியவர்கள் மருத்துவமனைக்கு செல்றதுக்கு சிரமப்படாமல் அவங்களுக்கு தேவையான மருந்து அண்ட் பராமரிப்புகள் எல்லாமே தொடர் சிகிச்சை அதாவது ரெகுலர் செக்கப் சேவைகள் இது எல்லாமே வீட்டுக்கு அருகில் தேவையான இடங்களை வீட்டிலேயே வழங்குவது தான் இதோடைய மெயின் தீம் அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக யாரெல்லாம் கவனிக்கப்படுவாங்கன்னா 60 வயசு அண்ட் அதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படக்கூடியவங்க, அதாவது இந்த குச்சி ஊனினா நடப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சரி, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய முதியவர்கள், நீண்ட காலமாக ஏதோ ஒரு நோயால் ரொம்ப அவதிப்படுறாங்க, மருத்துவ கவனிப்பு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, வயது காரணமாக அன்றாட வாழ்க்கையில் பராமரிப்பு சிகிச்சை அப்படிங்கிறது தேவை அப்படின்னாலும் சரி, வீட்டிலேயே வழங்கக்கூடிய சேவை பகுதிகளில் தகுதியும் மருத்துவ தேவையும் உள்ளவர்களுக்கு சுகாதார பணியாளர்கள் வீட்டுக்கே வந்து உடல்நிலையை பார்த்துட்டு போவாங்க. மாதம் ரெகுலராகவே இதுக்கு செக்கப்புக்கு வருவாங்க. தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு அப்படிங்கிறது செய்கிறது தான் இதோடைய மெயின் நோக்கம் அப்படிங்கிறது. தேவையான ஆலோசனைகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் முதியவங்க வந்து மருத்துவமனைக்கு வர முடியாத நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு வீட்டுக்கே போய் மருத்துவ பராமரிப்பு தர்றது தான் இந்த திட்டத்துடைய மெயின் தீம் அப்படிங்கிறது. இது நான் எங்கே தான்ப்பா போய் வாங்க முடியும், இதில் நான் எப்படி இந்த சேவையை நான் பெற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை அப்படின்னா அரசு மருத்துவமனையில் முதியவர்களுக்கு வீட்டிலேயே வழங்கப்படக்கூடிய மருத்துவ பராமரிப்பு சேவை கிடைக்குதா அப்படின்றத முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக ஏதாவது மருத்துவ சேவை தொடர்பாக உங்களுக்கு வந்து எனக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து எனக்கு இருக்குது எங்கள் ஊரில் அப்படின்னா முக்கியமாக நினைவில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம், 60 வயசு உங்களுக்கு கடந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் நேரில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சிகிச்சை அளிக்கணும். இதுதான் இந்த ஸ்கீமோடைய மெயினான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இந்த ஸ்கீம் எல்லா அரசு ஆஸ்பத்திரிலையும் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் உங்களுடைய ஊர்லேயும் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் முதல் இலவச திட்டம். 2வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்மானவர் திட்டத்தின் கீழே இலவச ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடு தேடி கொண்டுட்டு வர்றது தான். இது பொதுவாக வயசு முதிர்வு காரணமாக நீண்ட நேரம் வரிசையில் நின்று பொருட்கள் கனமாக இருக்கிறத தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறது, இன்னொருத்தவங்களுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி மூத்த குடிமக்களுடைய சிரமங்களை கணக்கில் கொண்டு தான் இந்த தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது போன ஆட்சியிலே கொண்டு வந்துட்டாங்க. திமுக ஆட்சி இருக்கிறப்ப இந்த திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2025 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா 75 இல்லை 70 வயசுக்கு மேலே இருக்கிற முதியவர்களுக்கு மட்டுமே வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெறுமனே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருட்கள் வீட்டுக்கு வரப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சலுகை மட்டும்தான் தாய்மானவர் திட்டத்தின் கீழே இருந்தது. ஆனால் தற்போது ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய தாவேக அரசு அப்படிங்கிறது இந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்துறதுக்கு ஒத்துட்ருக்காங்க. அதை விட இந்த திட்டத்தில் சில மறுபரிசீலனை அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க
முதியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், ரொம்ப கைம்பெண்களாக யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி மறுபரிசீலனை அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலிமா மாதம் மாதம் ரேஷன் பொருள் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்துடைய முதல் சனி ஞாயிறு 2 நாட்களில் கொண்டு வருவாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முதல் நாளே, அதாவது அந்த 3 நாட்கள் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு நான் என்னோடய வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன், 4, 5, 6 அப்படிங்கிறது. இப்போ ஏன் இந்த இடையில போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த திட்டம் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய மாவட்டங்களில் இந்த தாய்மானவர் திட்டம் இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பேரை நீங்கள் அதில் பதிவு பண்ணணும். அதாவது அங்கீகார சான்று அப்படிங்கிறது இதுக்கு தேவை. அங்கீகார சான்று வாங்கினா தான் இதில் நம்ம வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கம்பல்சனாக சொல்லலை. உங்கள் ரேஷன் ஊழியர்கிட்ட உங்களுடைய விவரங்களை நீங்கள் சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கினா கூட அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படிங்கிறது வந்துடும். இதுவுமே நிறைய பேருக்கு இந்த கைரேகை வந்து தேஞ்சு போய் இருக்கிறதுனால அந்த பயோமெட்ரிக் முறையில் வந்து கைரேகை வச்சு ரேகை விழுகாமல் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுக்குமே ஒரு புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது என்னென்னா ஃபேஷியல் ரெகக்னேஷன், முக அங்கீகாரம் அப்படிங்கிறது. நம்ம எப்படி மொபைல் ஃபோனுக்கு ஃபேஸ் லாக் போட்டிருக்கோமோ அது மாதிரி தான் இந்த முக அங்கீகாரம் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுடைய ஃபேஸை வச்சு நம்மளுடைய எல்லா விவரங்களையுமே துல்லியமாக அது கணக்கிட்டு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே, அதாவது நம்ம குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே தானாகவே கொடுத்துரும். உங்கள் ஃபேஷியல் ரெகக்னேஷன் அப்படின்றதுல இதை நவீனப்படுத்தணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கடைகளும் கிட்டத்தட்ட 13,000க்கு மேற்பட்ட ரேஷன் கடைகள் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துலேயுமே நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது புகுத்தி நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கும் சரியான நபர்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்கிறத உறுதி செய்கிறதுக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. அதில் குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு முதன்மை பங்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 2வது விஷயம் அப்படிங்கிறது வீடு தேடி முதியோர் சிகிச்சை மையம் அப்படிங்கிறது வர்றது தான். உங்களுக்கு இது வரைக்கும் பக்கத்தில் வேணால் இருக்கலாம் ஒரு சிலருக்கு, உங்களுக்கு வந்து நடமாடக்கூடிய சிகிச்சை மையம் அப்படிங்கிறது இனிமேலேருந்து இருக்கும். குறிப்பாக இந்த திட்டம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப கிராமமாக இருக்கிறதுனால சிட்டிக்கு போய் தான் அவங்களுடைய உடல் சூழ்நிலையை பார்க்குற மாதிரி இருக்கும். வயது முதிர்வு ஏற்பட்டாலே அவங்களுக்கு சுகர், பிபி இந்த மாதிரியான ரெகுலரான சில விஷயங்கள் இருக்கும். மாதம் அதுக்கு அவங்க டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக அவங்க மெனக்கெட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொருத்தவங்களுடைய தேவையாக அணுகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கருத்தில் கொண்டு தான் இந்த முதியோர் நடமாடும் சிகிச்சை மையம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. முதல் கட்டமாக 1000 சிகிச்சை மையம் அப்படிங்கிறது அமல்படுத்தியிருக்காங்க. இன்னும் 1000 மையம் எப்படி செயல்படுது பரிசோதனை முறையில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது இது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு இணை செயலாளர் இருப்பாங்க. இவங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணி பிபி, சுகர் எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துகள் எல்லாத்தையுமே வீடு தேடியே கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு முறை வர்ற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் இத்தகைய பயனை பெற்றுக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட நம்ம மொபைல் நம்பரை வாங்கி வச்சுக்கிறதோ, இல்லை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்களா, என்ன உங்களுடைய சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது 2வது முக்கியமான இலவசம், வீடு தேடி வரக்கூடியது. 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதியோர் அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படிங்கிறது தான். அதாவது வங்கி சேவை அப்படிங்கிறது. ஆர்பிஐயோடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சீனியர் சிட்டிசனுக்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் குறிப்பிட்ட பேசிக் பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிறது, குறிப்பிட்ட ஒரு பேங்க் சர்வீஸ் அப்படிங்கிறது டோர் ஸ்டெப் முறையில் உங்கள் வீடுகளுக்கே வந்து வங்கியிலேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது ஆர்பிஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா பேங்குமே அடங்கும். ஏன்னா ஆர்பிஐ கீழே தான் நம்ம நாட்டில் எல்லா பேங்க் அப்படிங்கிறதும் நடந்துட்டுருக்கு. அதோடைய முக்கியமான ஸ்கீம் அப்படிங்கிறது இதுதான். அண்ட் இதில் குறிப்பாக உடல்நல காரணமாக வங்கிக்கு நேரில் செல்ல முடியாத பென்ஷன்தாரவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, சில பேங்கிங் சர்வீஸ் மூலிமா வீடுகளுக்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எந்த சேவை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டணம் உள்ளதா, இல்லை அந்த வங்கி கிளையில் டோர் ஸ்டெப் சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்றதையும் வங்கியை பொறுத்து இது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வங்கிகளையும் இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அங்கே வந்து இந்த சலுகை அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இந்த சலுகை இருக்கக்கூடிய பேங்க்கில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய பேங்குக்கு போயிட்டு டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படிங்கிறது, அதாவது வீடு தேடி வங்கி அப்படிங்கிறது இருக்கா அப்படின்றத, அந்த சேவை இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு முக்கியமான இலவச சலுகை அப்படிங்கிறது தான். ஏன்னா வயசான காலத்தில் நம்மளால் வங்கிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய செலானை ஃபுல் பண்ணுறதோ இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே முதியவர்களுக்கு தெரியாது. கைரேகை வைக்கிறது அதை தவிர்த்து அவங்களுக்கு பெருசாக இந்த படிப்பறிவு பற்றி தெரியாது.
அவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் இத்தகைய ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன 4 ஸ்கீம் அப்படிங்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன என்பிஹெச்சிஇ அப்படிங்கிறது வீடு தேடி உங்களுக்கு வந்து நடமாடக்கூடிய முதியோர் உதவி திட்டம் மாதிரி தான் அதுவும். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது வந்து மத்திய அரசால் செயல்படுத்தப்படுது. 2வது தாய்மானவர் திட்டம். இது வந்து தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருது. வீடுகளுக்கே நேராக ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது வந்து சேருது. அரசு சார்ந்த எல்லா சலுகைகளுமே உங்களுக்கு வீடு தேடியே வந்துடும். குறிப்பாக இதில் நீங்கள் இன்னும் சேரலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் பொருள் வாங்கக்கூடிய அந்த ஊழியர்கிட்ட நீங்கள் போய் இந்த மாதிரி 60 வயசுக்கு மேலே வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுக்கறதுக்கு எனக்கு விண்ணப்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா போதும், உங்கள் பேரை சேர்த்துப்பாங்க. அண்ட் 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதியோர் உதவி அப்படிங்கிறது, அதாவது முதியோருக்கான நடமாடும் சிகிச்சை மையம் அப்படிங்கிறது தான் 1000 மையங்களை வந்து தமிழக அரசு அப்படிங்கிறது இப்போக்குன்னு அமல்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இது இப்போ 2026-27 ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட பட்ஜெட் தாக்கலில் முதியோருடைய நலனை கருத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். கடைசியாக இருக்கக்கூடியது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இது வந்து டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படிங்கிறது, வீட்டுக்கே உங்களுடைய வங்கி சேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. இது வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது தான். இது நீங்கள் எந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் வந்து இந்த சலுகை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா பேங்க்குமே இது பொருந்தாது. ஒரு சில பர்டிகுலர் பேங்க்கில் மட்டுமே இந்த டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வச்சு நீங்கள் முடிஞ்ச வரை எந்த பேங்க்கில் வந்து இந்த திட்டம் இருக்கோ அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது இப்போக்குன்னு இல்லை, உங்களுக்கு நல்லா நடக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறப்பே நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு பிற்காலகட்டத்தில் வேறொருத்தவங்களுடைய தேவையை நீங்கள் அணுகி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் இது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 8 சலுகைகள் இருக்குது முதியோர்களுக்காக. அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ரெண்டுமே கொண்டு வந்திருக்கு. நிறைய இது இருக்குது. மருத்துவ ரீதியாக நிறைய சலுகைகள் இருக்குது. மருத்துவ ரீதியாக ஒரு திட்டம் தான் அப்படின்னா கிடையாது, கிட்டத்தட்ட நிறைய திட்டங்கள் இருக்குது. மாநில அரசு மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 4-5 திட்டம் இருக்குது. இதுவே வங்கி ரிலேட்டடானு கேட்டிங்கன்னா 3 திட்டம் இருக்குது. அதுவே நீங்கள் ஏதாவது புனித யாத்திரை அப்படின்றது போகிறீங்களா, அதுக்குன்னு நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம சேனலில் வீடியோஸாக போகிறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைப் பட்டன், அதாவது கீழே எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், அதை ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.